கரூர் சிபிஐ அலுவலகத்தில் கூட்ட நெரிசல் வழக்கு குறித்த விசாரணைக்காக மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரேமானந்த் ஆஜராகியுள்ளார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணைக்காக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி முதல் கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகை தற்காலிக சிபிஐ அலுவலகமாக மாற்றப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே சட்டமன்ற பொதுத் தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட விசாரணை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 5 காவல் ஆய்வாளர், 5 உதவி காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர்களிடம் 2 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வந்த சிபிஐ அதிகாரிகள் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரேமானந்திடம் விசாரணை மேற்கொண்டனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு முதல் எதிரி கர்நாடக அரசிற்கு மறைமுகமாக உதவி செய்யும் மத்திய அரசுதான் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் மேட்டமலை பகுதியில் சீமை கருவேல மரங்களை வெட்டும் பணியை தொடங்கி வைத்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மேகதாது அணை விவகாரத்தில் முதல் எதிரி கர்நாடக அரசிற்கு மறைமுகமாக உதவி செய்யும் மத்திய அரசுதான் என குற்றம் சாட்டிய அவர், உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவுப்படியும் தமிழக அரசின் அனுமதி இல்லாமலும் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்ற நிலையை மீறி தற்போது கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கான பணியை துவங்கியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை போன்ற விவகாரங்களுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என குறிப்பிட்ட அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பதற்கான தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நான் மன்மோகன் சிங் கிட்ட சொன்னேன், அவங்க ஸ்டேட்டுக்குள்ள இருக்கு அதனால கட்டுவோம்னா, எங்க ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மத்திய சர்க்கார் நிறுவனங்களை எல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு வருங்காலத்தில் எனக்கு பின்னாடி வர்ற இளைஞர்கள் அறிவிக்க மாட்டானா? அந்தந்த ஸ்டேட் அவங்க எங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா துப்பாக்கி தொழிற்சாலை, டாங்கி தொழிற்சாலை, விஜயநாராயண கப்பல் படைத்தளம், நெய்வேலி நிலக்க நிறுவனம் எல்லாம் எங்க ஸ்டேட்டுக்குள்ள இருக்கு. எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், அடுத்த ஸ்டேட்டுக்கார உள்ள வரப்ப நாங்கள் சொல்ல முடியுமா? ஆனா மேகதாட்டில் அணையை கட்டுவேன்னு இதுவரைக்கும் 950 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. கட்டுறதுக்கான பொருள்களை எல்லாம் சேகரிச்சுட்டாங்க. 2014 மத்திய மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரகசிய சதி கூட்டம் போட்டு நாங்க வெளிப்படையா அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்க அணையை கட்டுறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக கூறி இளைஞர் முதலமைச்சர் விஜய்க்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மேட்டுத்தெருவைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் கடந்த 11ஆம் தேதி மாலை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அப்போது அவரது சட்டைப்பையில் இருந்து கைப்பற்றப்பட்ட கடிதத்தில் முதலமைச்சர் விஜய் சட்டவிரோதமாக நடைபெறும் மது விற்பனை காரணமாக இளைஞர்களும் சிறுவர்களும் மது பழக்கத்திற்கு அடிமையாவது குறித்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சேந்தமங்கலம் காவல் நிலைய போலீசார் மது விற்பனையை தடை செய்ய வலியுறுத்தி கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவேங்கடத்தில் கழிவுநீர் கால்வாய் அருகே சடலமாக மீட்கப்பட்ட முதியவர் குறித்து திருவேங்கடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவேங்கடம் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் 60 வயது மதிக்கத்தக்க முதியவரின் சடலம் கிடப்பதாக திருவேங்கடம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கழிவுநீர் கால்வாயின் அருகில் கிடந்த சடலத்தை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் இறந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தது முக்கூட்டுமலை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்த நிலையில் இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து திருவேங்கடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் விஜய் பாலாஜி மகிமண்டலம் தொழிற்பேட்டை அமைப்பது குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
வேலூர் மாவட்டம் சித்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் விஜய் பாலாஜி கலந்து கொண்டார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர், மாம்பழம் கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைப்பது குறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று ஆலோசிக்கப்படும் என்றும், அணைக்கட்டு பகுதிகளில் கத்தரிக்காய் மற்றும் ஒடுக்கத்தூரில் கொய்யாவை சந்தைப்படுத்த மேம்பாட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மகிமண்டலம் தொழிற்பேட்டை அமைப்பது குறித்து எடுக்கப்படும் முடிவு விவசாயிகளின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அமையும் என தெரிவித்த அவர், அதிகாரிகள் ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. குறிப்பாக விவசாயிகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் குடியாத்தம் மற்றும் கீழாக்குப்பம் பகுதியில் விவசாயிகள் விளைவிக்கும் மா போன்ற விளைபொருட்கள் ஆந்திர தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்வதில் உள்ள பிரச்சனைகளை களைய வேண்டியது நம்முடைய முக்கிய பணியாக உள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையான மாங்கும் தொழிற்சாலை அமைப்பது குறித்து மாண்புமிகு முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதுபோன்று அணைக்கட்டு ஒடுக்கத்தூர் பகுதியில் விளைவிக்கப்படும் இளம்பாடி கத்தரிக்காய் மற்றும் ஒடுக்கத்தூர் கொய்யா ஆகியவற்றை சந்தைப்படுத்துவதற்கு தேவையான மேம்பாட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இவற்றில் இந்த முழு கவனமும் இந்த அரசு செலுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.